கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 16வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will bring them again into their land that I gave unto their fathers என்று நாம் பார்க்கிறோம். அவர்களின் மூதாதையருக்கு கொடுத்திருந்த நாட்டிற்கே அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுவிப்பு, அது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக எகிப்தின் விடுதலையை விட மேன்மை உள்ள ஒன்றாக கருதப்படுகிறது. பாபிலோனிலிருந்து மாத்திரமல்ல, எகிப்து, மேதியா, பெர்ஷியா இன்னும் மற்ற இடங்களிலும் இருந்தும் தம்முடைய ஜனங்களை அவர் அழைத்து வருவார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். யூத மக்கள் மேல் தேவனுடைய கோபம் இருந்தாலும் அவர்கள் மேல் தேவனுடைய இரக்கமும் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய ஜனங்களை கோபம் கொண்டு முற்றிலும் அழிக்காமல் எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் அழிவுக்காக ஒப்பு கொடுத்தாலும் மீதியாயிருக்கிற தம்முடைய ஜனங்களை அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்முடைய ஜனங்களுக்கு, மூதாதையர்களுக்கு, பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூர்ந்து ஜனங்கள் மேல் வைத்த தேவனுடைய இரக்கம் அவர்களை இப்படி மீண்டும் அவர்களை அழைத்து வருவேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருகிற ஒரு காரியத்தை இங்கு எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.